செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணன், வெளி ஊர்கள்ல மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களிலிருந்து கூட நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்காக வருகிறார்கள் அப்படின்னு செய்தியாளர் பிரசன்னா குறிப்பிட்டிருந்தாரு. இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? தற்போதே பலரும் அங்கு அவருக்கு இறுதிச் சடங்கு செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள், இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக. இறுதிச் சடங்கின் போது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த இந்த பாரதி ராஜா படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். மீண்டும் ஒரு கிராமத்து ராகத்தை எனது பரிவாரங்களோடு பாட வருகிறேன் என்றுதான் வேதவள்ளி இந்த திரைப்படத்தின் மூலம் கிராமத்தை முன்னிறுத்தி பாரதி ராஜா தனது முன்னுரையோடு இந்த படத்தை துவக்குவார். அப்படி ஒரு பாரதி ராஜாவின் உடல் தற்போது அந்த கிராமிய மண்ணிற்கு வந்திருக்கிறது. நாம் தற்போது அந்த கொடைக்கானல் பிரிவு செல்லும் சாலையின் எதிர்ப்புறம் உள்ள அந்த அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ள அந்த பகுதியில் நாம் இருக்கிறோம். தற்போது ஒளிப்பதிவாளர் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டிருக்கிறார். இந்த இடத்தை இந்த தேனி மாவட்ட எஸ்பியான முக்கியா சினேகப்பிரியா தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்று மாலை 3 மணிக்கு இந்த அவரது பாரதி ராஜாவின் உடலானது இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு முழு அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நாம் தற்போது இந்த அவர் அடக்கம் செய்யப்பட இருக்கும் அந்த பகுதிக்கு செல்லலாம். இந்த ஒரு மேடை இருக்கிறது. இந்த மேடை மேல்தான் 100 அடி தூரத்தில் தற்போது பண்ணை வீட்டில் மேல் வைத்திருக்கப்படும் பாரதி ராஜாவின் உடலானது இங்கு கொண்டு வரப்பட்டு அது அவர் குடும்ப பாரம்பரிய சம்பிரதாய சடங்குகள் இங்கு நடத்தப்பட்டு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இந்த குழி இதற்காக தோண்டப்பட்டிருக்கிறது. இங்குதான் அவரது பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக இந்த ஒரு சுற்றுப்புற வளாகம் முழுவதுமே பேரிக்காடுகளாலும் கயிறுகளாலும் கட்டப்பட்டு ஒரு பாதுகாப்பு வளையம் போல் இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்நியர்கள் இங்கு பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்நியர்கள் மட்டுமின்றி பத்திரிகையாளர்கள் தவிர வேறு யாரும் இந்த இடத்தை பார்வையிடவோ அல்லது இங்கு வந்து குழுமியிருக்கவோ இங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 மணிக்கு அங்கிருந்து எடுத்து வரப்படும் பாரதி ராஜாவின் உடல் இந்த மேடை மேல் வைக்கப்பட்டு இந்த இடத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. எதிரே பார்ப்போமேயானால் எதிரே இருக்கும் ஒரு பந்தல் போடப்பட்டிருக்கிறது. அந்த பந்தலும் பேரிக்காடுக்கு உள்ளே தான் இருக்கிறது. அதில் இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த இறுதிச் சடங்கை பார்வையிட வரும் அந்த பார்வையாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் இந்த இடத்தில் அமர்ந்துதான் அவரது இறுதிச் சடங்கை பார்வையிட உள்ளார்கள். இந்த பந்தலுக்கு இடையே அடக்கம் செய்யப்படும் உடலுக்கு இடையே ஒரு வெட்ட வெளி இருக்கிறது. இங்குதான் போலீசார் அணிவகுத்து நின்று அந்த துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு எரி மரியாதையை செலுத்த இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்வதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முழு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கிறது வேதவள்ளி. அந்த வகையில் பார்ப்போமேயானால் எந்த கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் தனது வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு சோக ராகத்தை தான் சுரம் பிரித்தேன், அதைத்தான் உங்கள் பார்வைக்கு படம் பிடித்தேன் என்று பாரதி ராஜா அந்த முன்னுரையில் சொல்வது போல இந்த கிராமிய மண் முழுக்க ஒரு சோகத்தை நிரப்பி தற்போது அந்த 3 மணிக்கு மேல் அவரது நல்லடக்கத்தை சோகம் ததும்பவும் கண்ணீர் மல்கவும் அந்த அஞ்சலிக்காக காத்திருக்கிறார்கள் வேதவள்ளி. நல்லடக்கம் அவருடைய பண்ணை வீட்டில்தான் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த பண்ணை வீட்டிற்கு வந்து இங்கு நான் இருக்கும்போது என்னுடைய தாய்மடியை நான் உணர்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதா அவருடைய உறவினர்களும் சொல்லியிருக்காங்க.